எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் த ஓல்ட் மேன் அண்ட் த சி புத்தகத்தை ஆடியோ வடிவத்தில் கேட்டுட்ருக்கோம். பாதி புத்தகத்தை நம்ம வாசிச்சாச்சு. அக்வாமாலா கிழவன் சொன்னான். மெதுவாக துடுப்பை போட்டுக்கொண்டே அவன் நீரை பார்த்தான். தண்டுகளின் அதே நிறத்தில் இருந்த சிறிய மீன்கள் அவற்றிற்கு நடுவிலும் குமிழ்கள் மூழ்கும்போது உண்டாகக்கூடிய சிறிய நிழல்களுக்கு நடுவிலும் நீந்தி கொண்டிருந்தன. விஷத்திற்கு எதிராக எதிர்ப்பு தன்மை கொண்டவை அவை. ஆனால் மனிதர்கள் விஷயம் அப்படி இல்லையே. ஊதா நிறத்தில் இருந்த அந்த தண்டுகள் வலுவழுப்பாக தூண்டிலில் சிக்கி கிடப்பதுண்டு. மீனை சரி செய்யும் போது கிழவனின் கைகளில் சாட்டையால் அடிவாங்கியதைப் போல அடையாளங்களும் காயங்களும் உண்டாவதுண்டு. விஷத்தன்மை கொண்ட செடியோ விஷத்தன்மை கொண்ட நுண்ணுயிரோ உண்டாக்கக்கூடிய காயங்களுக்கு நிகரானவையாக அவை இருக்கும். ஆனால் அக்வாமாலாவிலிருந்து வரும் இந்த விஷம் மிகவும் வேகமாக பாயும். சாட்டையடியைப் போல சிறிதும் நினைக்காமலேயே. வானவில்லின் பிரகாசத்தை கொண்ட இந்த குமிழ்கள் அழகானவை. அதே நேரத்தில் கடலிலேயே மிகவும் மோசமான பொருட்களும் அவைதான். பெரிய கடல் ஆமைகள் அவற்றை சாப்பிடுவதை பார்ப்பதற்கு கிழவன் ஆசைப்படுவான். ஆமைகள் அவற்றை பார்த்தால் முன்பகுதியிலிருந்து நெருங்கி கண்களை மூடிக்கொண்டு தண்டுகளையும் பிற பகுதிகளையும் சாப்பிட ஆரம்பித்துவிடும். ஓட்டை கொண்டு மூடி பாதுகாப்பாக இருந்து கொள்வதற்குத்தான் ஆமைகள் கண்களை மூடிக்கொள்கின்றன. ஆமைகள் அவற்றை தின்பதை பார்ப்பதற்கு கிழவன் மிகவும் ஒரு காற்றுக்கு பிறகு கடற்கரையில் குமிழ்கள் மீது நடப்பதிலும் அப்படி அழுத்தி நடக்கும்போது அவை வெடிப்பதை கேட்பதிலும் அவனுக்கு விருப்பம் மிகவும் அதிகம். கம்பீரமும் வேகமும் ஒன்று சேர்ந்த பெரிய விலை கிடைக்கக்கூடிய பச்சை ஆமைகளையும் வெள்ளை ஆமைகளையும் கிழவனுக்கு மிகவும் பிடிக்கும். பெரிய முரட்டுத்தனமான தலைகளையும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வெளி ஓடுகளையும் வைத்துக்கொண்டு அசாதாரணமான காதல் சேட்டைகளை கொண்ட கண்களை மூடிக்கொண்டு தண்டுகளையும் பிற உயிரினங்களையும் சந்தோஷத்துடன் சாப்பிடக்கூடிய அவற்றின் மீது அவனுடன் நட்புணர்வு கலந்த பொறாமை இருந்தது. பல வருடங்களாக ஆமைகளை பிடிக்க செல்லும் படகில் போவது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆமைகளை பற்றி கிழவனுக்கு கற்பனையான எண்ணங்கள் எதுவும் இல்லை. எல்லாவற்றின் மீதும் படகின் அளவுக்கு நீளத்தையும் ஒரு டன் எடையையும் கொண்ட ட்ரங்க் பேக்குகள் மீது கூட அவனுக்கு பரிதாப உணர்ச்சி இருந்தது. ஆமைகள் விஷயத்தில் பெரும்பாலானவர்கள் இதயத்தை மூடிக்கொண்டிருப்பவர்களாகவே இருக்கிறார்கள். கிழித்து அரித்து வெட்டிய பிறகும் ஆமையின் இதயம் பல மணி நேரங்கள் துடித்து கொண்டிருக்கும். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதயம்தான் இருக்கிறது. என்னுடைய பாதங்களும் கைகளும் அவற்றிடம் இருப்பதைப் போலவே இருக்கின்றன. கிழவன் சிந்தித்தான். முரட்டுத்தனத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக அவன் அவற்றின் வெள்ளை முட்டைகளை சாப்பிட்டான். மே மாதம் முழுவதும் முட்டைகளை சாப்பிட்டான். பெரிய மீனுக்காக செப்டம்பரிலும் அக்டோபரிலும் பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த செயலை அவன் செய்தான். பெரும்பாலான மீனவர்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் அறையில் உள்ள பெரிய பீப்பாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு புட்டி சுறா ஈரல் எண்ணெயை குடிப்பான். தேவைப்படும் எல்லா மீனவர்களுக்கும் எடுத்து கொடுப்பான். பெரும்பாலான மீனவர்களுக்கு அதன் சுவை பிடிப்பதில்லை. அவர்கள் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும் நேரத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது அதைவிட இது மோசமாக இல்லை. எல்லா வகைப்பட்ட நீர்ப்போக்குக்கும் ஜலதோஷ காய்ச்சலுக்கும் அந்த எண்ணெய் நல்ல ஒரு மருந்தாக இருந்தது. அதே போல கண்களின் ஆரோக்கியத்திற்கும் அது உதவக்கூடியதாக இருந்தது. கிழவன் மேலே பார்த்தான். பறவை மீண்டும் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவன் மீனை பார்த்து விட்டிருக்கிறான். அவன் உரத்த குரலில் கூறினான். பறக்கும் மீன்கள் எதுவும் மேற்பரப்பில் கண்களில் காணப்படவில்லை. இறை மீன்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கவும் இல்லை. ஆனால் கிழவன் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய டியூனா மீன் மேலே தெரிந்தது. அது திரும்பி முதலில் நீரில் தலை குப்புற தாவியது. சூரிய வெளிச்சத்தில் டியூனா வெள்ளியைப் போல மின்னியது. அது திரும்பவும் நீரில் விழுந்தபோது இன்னொன்று வெட்ட வெளியில் தன்னை வெளிப்படுத்தியது. அதற்கு பின்னால் இன்னொன்று. இப்படி எத்தனையோ 4 திசைகளிலும் தாவி குதித்து கொண்டிருந்தன. அவை நீரை கிழித்து விலக்கி தூண்டிலில் இருந்த இறைக்கு பின்னால் நீளமாக தாவி கொண்டிருந்தன. இரையை வட்டமாக சுற்றி கொண்டும் இங்கும் அங்குமாக தள்ளி விட்டு கொண்டும் இருந்தன. டியூனா மீன்கள் மிகவும் வேகமாக பயணிக்கவில்லை என்றால் நான் அவை இருக்கும் இடத்தை அடைந்து விடுவேன், கிழவன் நினைத்தான். மீன்களின் கூட்டம் நீரில் வெள்ளை நிறத்தை பரவ செய்திருப்பதையும் பைத்தியம் பிடித்து மேற்பரப்பிற்கு வந்திருக்கும் இறை மீன்களுக்கு நடுவில் பறவை தாழ்ந்து பறந்து மூழ்குவதையும் அவன் பார்த்தான். இந்த பறவை மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது, கிழவன் சொன்னான். இப்போது அவனுடைய பாதங்களுக்கு நடுவில் இருந்த தூண்டில் கயிறு அசைந்தது. துடுப்புகளை கீழே போட்டுவிட்டு கயிறை இறுக பிடித்து கொண்டு சிறிய இறைமீனை இழுத்து கொண்டிருக்கும் அசைவில் இருந்து அதன் எடை எவ்வளவு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். தொடர்ந்து அதை மேல் நோக்கி இழுத்து படகுக்கு கொண்டு வர ஆரம்பித்தான். இழுக்க இழுக்க துடிப்பது அதிகமானது. அதன் உடல் பாகத்தையும் ஓரங்களில் தெரிந்த பொன்னிறத்தையும் கிழவனால் பார்க்க முடிந்தது. படகின் பின்பக்கத்தில் இருந்த வெயிலில் ஒரு இடத்தில் வெடிகுண்டின் அளவை கொண்டிருந்த அவன் கடந்தான்.
மிகவும் வேகமாக அசைந்து கொண்டிருந்த, துடிப்பு நிறைந்த, படு வேகமாக துடித்து கொண்டிருந்த வாளின் நுனிப்பகுதியை படகின் தளத்தில் வைத்துக்கொண்டு உயிரற்ற பெரிய கண்களை வெறித்து கொண்டு அவன் உயிரை விட்டு கொண்டிருந்தான். இரக்கம் தோன்றி கிழவன் அவனுடைய தலையை தொட்டான். பாய்மரத்தின் நிழலில் அவனுடைய உடல் அப்போதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆல்பக்கோர் அவன் உரத்த குரலில் கூறினான், இவன் அருமையான இரையாக இருப்பான். 10 ராத்தல் எடை வரும். தனியாக இருக்கும்போது உரத்த குரலில் தான் பேச ஆரம்பித்தது எப்போது என்று விஷயம் அவனுக்கு அப்போது ஞாபகம் இல்லை. முன்பு தனியாக இருக்கும்போது அவன் பாடுவதுண்டு. மீன்பிடிக்க செல்லும் படகிலோ ஆமை வேட்டைக்கு செல்லும் படகிலோ தனியாக துடுப்பை பிடிக்கும் போது இரவு நேரத்தில் சில வேளைகளில் அவன் பாடுவதுண்டு. சிறுவன் அவனை விட்டு சென்று தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபோது அவன் உரத்த குரலில் பேச ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் சரியாக ஞாபகத்தில் இல்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மீன்களை பிடித்த போது தேவைப்படும் போது மட்டுமே அவர்கள் பேசிக்கொள்வார்கள். இரவு வேளையிலோ மோசமான காலநிலை காரணமாக சூறாவளி உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவர்கள் பேசிக்கொள்வார்கள். கடலில் வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது தேவையில்லாமல் பேசாமல் இருந்தது ஒரு நல்ல விஷயம் என்றே பொதுவாக நினைக்கப்பட்டது. கிழவன் எப்போதும் அதில் கவனமுள்ளவனாகவும் அதை பெரிதாக பின்பற்றக்கூடியவனாகவும் இருந்தான். ஆனால் இப்போது அவன் தன்னுடைய மனதிற்குள் உள்ளவற்றை பல முறைகள் உரத்த குரலில் கூறிக்கொண்டே இருந்தான். அவற்றை தடுப்பதற்கு அங்கு யாரும் இல்லையே. நான் சத்தம் போட்டு கூறுவதை யாராவது கேட்டால் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவர்கள் நினைப்பார்கள். அவன் உரத்த குரலில் கூறினான், ஆனால் பைத்தியம் பிடிக்காததால் நான் அதை பற்றி அக்கறை செலுத்தவில்லை. வசதி படைத்தவர்களுக்கு படகில் செல்லும்போது தங்களுடன் பேசிக்கொள்வதற்கு, பேஸ்பால் விளையாட்டை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் ரேடியோக்கள் இருக்கின்றன. இப்போது பேஸ்பாலை பற்றி சிந்திப்பதற்கு நேரமில்லை. அவன் நினைத்தான், ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து பார்ப்பதற்கான நேரம் இது. அதற்குத்தான் நான் பிறவியே எடுத்திருக்கிறேன். மீன்களின் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு பெரிய மீன் இல்லாமல் இருக்காது. கிழவன் சிந்தித்தான். இறை போடப்பட்டிருக்கும் ஆல்பக்கோரிலிருந்து தனித்து பிரிந்து சென்ற ஒரு மீனைத்தான் நான் பிடித்திருக்கிறேன். ஆனால் மிகவும் தூரத்தில் படுவேகமாக அவை நீந்தி கொண்டிருந்தன. இன்று நீரின் மேற்பரப்பில் தெரிந்து கொண்டிருக்கும் மீன்கள் அனைத்தும் மிகவும் வேகமாக வடகிழக்கு பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய பகல் நேரத்தின் ஏதாவது தனித்துவத்தன்மையாக இருக்குமோ? இல்லாவிட்டால் எனக்கே தெரியாத ஏதாவது காலநிலை பற்றிய எச்சரிக்கையா? கரையின் பச்சை நிறத்தை இப்போது அவனால் பார்க்க முடியவில்லை. பனியிலான தொப்பியை அணிந்தது போல வெள்ளை நிறத்தில் தோன்றிய நீல நிற மலைகளின் மேற்பகுதியையும் அவற்றின் மீது உயரமான பனிமலைகளைப் போல தோன்றிய மேகங்களையும் மட்டும் பார்க்க முடிந்தது. கடல் மிகவும் கருத்து போய் காணப்பட்டது. இருண்டு போயிருந்த கடல் நீரில் வெளிச்சம் கண்ணாடியின் வழியாக கடந்து செல்வதைப் போல தோன்றியது. சூரியன் உயர்ந்து மேலே வந்தவுடன் நீரின் ஓட்டத்தில் நீந்தி சென்று கொண்டிருந்த பிளாங்டன் உயிரினங்கள் ஏராளமாக இருந்தவை காணாமலே போய்விட்டன. நீல நிற நீரின் ஆழத்திற்குள் கயிறுகள் நீண்ட தூரம் தாழ்ந்து இறங்கி சென்றிருப்பதை மட்டுமே கிழவனால் பார்க்க முடிந்தது. டியூனா மீன்கள் மீண்டும் கீழே வந்து சேர்ந்து விட்டிருந்தன. அந்த இனத்தை சேர்ந்த எல்லா வகைப்பட்ட மீன்களையும் டியூனா என்றுதான் மீனவர்கள் குறிப்பிடுவார்கள். விற்பதற்காக கொண்டு செல்லும் போதோ தூண்டிலில் கோர்ப்பதற்கான இரைகளுடன் செல்லும் போது மட்டும்தான் அவற்றை பொதுவாக இனம் பிரித்து கண்டுபிடிப்பார்கள். சூரியனுக்கு வெப்பம் உண்டானது. கழுத்தின் பின்பக்கம் வெப்பத்தின் கடுமையை கிழவன் உணர்ந்தான். துடுப்பை போட்டு கொண்டிருக்கும் போது முதுகின் வழியாக வியர்வை வழிந்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். நீரோட்டத்துடன் சேர்ந்து அப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியதுதான் கிழவன் நினைத்தான். சிறிது நேரம் உறங்கவும் செய்யலாம். என்னை கண்விழிக்க செய்வதற்காக தூண்டில் கயிறை என் கால் விரலில் கட்டிவிடலாம். ஆனால் இன்று 85வது நாள். இன்று நன்றாக மீன் பிடிக்க வேண்டும். தூண்டில் கயிறை பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சற்று தூரத்தில் பச்சை நிறத்தில் காணப்பட்ட மரத்துண்டுகளில் ஒன்றி மிகவும் வேகமாக மூழ்கிக் கொண்டிருப்பதை கிழவன் பார்த்தான். ஆமாம், அவன் சொன்னான். ஆமாம், படகு ஆடாமல் இருப்பதற்காக கிழவன் துடுப்பு போடுவதை நிறுத்தினான். கையை நீட்டி கயிறை கையில் எடுத்து வலது கையில் பெருவிரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் மெதுவாக பிடித்தான். இழுத்தாலோ எடையை உணர்ந்தாலோ இல்லாமல் இருந்ததால் பிடித்திருந்தது மிகவும் லாவகமாக இருந்தது. தாமதிக்காமல் மீண்டும் கயிறை பற்றி இழுத்தான். இந்த முறை அது ஒரு வலிமை மிக்க இழுவையாக இருந்தது. ஆழமானதாகவோ கனமானதாகவோ அது இல்லை. அது என்ன என்று அவனுக்கு சரியாக புரிந்தது. 100 ஆட்கள் ஆழத்தில் ஒரு மார்லின் மீன் தூண்டிலில் கோர்க்கப்பட்டிருந்த மத்தியிலேயே விழுங்கிக் கொண்டிருந்தது. சிறிய மத்தி மீனின் தலையின் வழியாக கையை போன்று இருந்த கொக்கி வெளியே நீட்டு கொண்டிருந்தது. கிழவன் இடது கையால் கயிறை மெதுவாக பிடித்து தடியில் இருந்து அவிழ்த்து விட்டான். இனி மீனுக்கு எந்த ஒரு சிரமமும் தோன்றாத அளவுக்கு அவனால் கைவிரல்களின் வழியாக அதை கீழே அனுப்பி வைக்க முடியும். இந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் கடலில் இந்த மாதத்தில் அவன் பயங்கரமானவனாக இருக்க வேண்டும். கிழவன் மனதில் நினைத்தான். மீனே, அதை சாப்பிடு, தயவு செய்து அதை சாப்பிடு. எவ்வளவு புதிய மீன் அது! 600 அடிகள் ஆழத்தில் இருட்டில் குளிர்ந்த நீரில் நீ இருக்கிறாய். இருட்டில்
இன்னொரு முறை சுற்றி திரும்பி வந்து அதை நீ சாப்பிடு. மெதுவான ஒரு இழுத்தலை அவன் உணர்ந்தான். தொடர்ந்து பலமான ஒரு இழுத்தல் தூண்டிலின் கொக்கில் இருந்து மத்தியின் தலையை பிரித்து எடுப்பதற்கு சிரமமாக இருந்தபோது அப்படி பலமாக இருந்திருக்க வேண்டும். பிறகு எந்த ஒரு அசைவும் இல்லை. முன்னோக்கி வா, கிழவன் உரத்த குரலில் கூறினான். இன்னொரு முறை சுற்றி வா, அதை ஒரு முறை வாசனை பிடித்து பார். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது அதை சாப்பிடு. இனி டியூனா இருக்கு, எரிச்சல் நிறைந்த குளிர்ந்த அழகான டியூனா. நீனே தயக்கம் வேண்டாம், சாப்பிடு. கட்டை விரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையே கயிறை வைத்து கொண்டு கிழவன் காத்திருந்தான். மீன் மேலே வரவோ ஆழத்திற்குள் போகவோ செய்திருக்கலாம் என்பதால் அதையும் பிற கயிறுகளையும் அவன் ஒரே நேரத்தில் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். மீண்டும் மென்மையான அதே இழுவை. அவன் அதை சாப்பிடுவான், கிழவன் உரத்த குரலில் கூறுகிறான். கடவுளின் உதவியுடன் அவன் அதை சாப்பிடுவான். அதற்கு பிறகும் மீன் அதை சாப்பிடவில்லை. அது அந்த இடத்தை விட்டு சென்று விட்டிருந்தது. கிழவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் அப்படி போவதற்கு வழியில்லை அவன் சொன்னான். அவனால் போக முடியாது என்ற விஷயம் கடவுளுக்குத்தான் தெரியும். அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான். ஒருவேளை அவன் இதற்கு முன்பு தூண்டிலில் சிக்கியிருக்கலாம். அதை பற்றி அவன் எதையோ நினைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். தொடர்ந்து கயிறில் மென்மையாக தொடுவதை உணர்ந்தான். அவனுக்கு சந்தோஷம் உண்டானது. அது அவனாகத்தான் இருக்கும். அவன் அதை சாப்பிட்டு விடுவான். கயிறில் மெதுவாக இழுத்தல் இருப்பதை உணர்ந்தால் கிழவன் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தான். தொடர்ந்து மிகுந்த கடினமான, நம்ப முடியாத அளவுக்கு எடையுள்ள ஏதோ ஒன்று அகப்பட்டிருப்பதைப் போல அவன் உணர்ந்தான். அது மீனின் எடைதான். கட்டப்பட்டிருந்த 2 பருமனான கயிறுகளில் ஒன்றை அவிழ்த்து அவன் கீழ்நோக்கி இறக்கினான். கிழவனின் விரல்களில் வழியாக எந்தவித சிரமமும் இல்லாமல் கீழே இறங்கி செல்லும்போது மிகவும் அதிகமான எடை தொங்கிக் கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. அதே நேரத்தில் அவனுடைய விரல்களின் அழுத்தம் கடினமாகவும் இருந்தது. என்ன ஒரு மீன், கிழவன் சொன்னான். அவன் வாயின் ஓரங்களின் வழியாக இரையை விழுங்கி இருக்கின்றான். அவன் அந்த இரையுடன் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறான். இனி திரும்பி வந்து அவன் அதை விழுங்குவான். அவன் நினைத்தான், ஆனால் கூறவில்லை. காரணம், ஒரு நல்ல விஷயத்தை கூறிவிட்டால் அது நடக்காமலே விடலாம் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. என்ன ஒரு பெரிய மீன்! இருட்டில் வாய்க்குள் இறை மீனை நீளமாக வைத்துக்கொண்டு அவன் நீந்திக் கொண்டே தூரத்தில் செல்வதை அவன் கற்பனை பண்ணி பார்த்தான். அந்த நிமிடம் அவன் அசைவதை நிறுத்தி கொண்டு விட்டதைப் போல அவனுக்கு தோன்றியது. ஆனால் அப்போதும் எடை இருந்தது. தொடர்ந்து எடை அதிகரித்தது. அவன் மேலும் கயிறை கீழே வெறுமன விட்டான். 1 நிமிட நேரத்தில் விரல்களின் அழுத்தம் எடை அதிகமானது. தூண்டில் கயிறு நேராக இறங்கிக் கொண்டிருந்தது. அவன் அதை சாப்பிட்டு விட்டிருக்கிறான். அதே நேரத்தில் தன் இடது கையை நீட்டி 2 கயிறுகளின் நுனிகளை அதற்கு அருகில் இருந்த 2 தடிமனான கயிறுகளுடன் சேர்த்து கட்டினான். இப்போது அவன் தயார் நிலையில் இருந்தான். 340 ஆட்கள் நீளத்தில் இருந்த கயிறு இப்போது மிகவும் பருமனாக இருந்தது. அவன் பயன்படுத்தி கொண்டிருந்த கயிறுக்கு மேலே அது இருந்தது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, கிழவன் சொன்னான். நல்லா சாப்பிடு. அதை சாப்பிடும்போது தூண்டில் கொக்கியின் முனை உன்னுடைய இதயத்திற்குள் நுழைந்து உன்னை கொன்றுவிடும். சீக்கிரமாக மேலே வா, நான் உன்னை குத்தீட்டியை செலுத்துகிறேன். சரி, நீ தயாராகிவிட்டாயா? உனக்கு ஒரு நேரம் உணவுக்கு ஏற்ற அளவு நீளம் இருக்கிறாயா? சீக்கிரம், கிழவன் உரத்த குரலில் சத்தமிட்டான். தொடர்ந்து 2 கைகளை கொண்டும் பலமாக மேல் நோக்கி இழுத்தான். கயிறு படிப்படியாக மேலே வந்தது. கைகளுடைய பலத்தால் உடலால் செலுத்தக்கூடிய முழு பலத்தையும் சேகரித்தும் கயிற்றில் 2 கைகளையும் மாறி மாறி பிடித்து இழுத்து பார்த்தான். எதுவும் நடக்கவில்லை. மீன் மெதுவாக நீந்தி தூரத்தில் போய்க் கொண்டிருந்தது. அவனை கிழவனால் ஒரு அங்குலம் கூட உயர்த்த முடியவில்லை. அவனுடைய கயிறு பலம் கொண்டதாகவும் எடை அதிகமாக உள்ள மீன்களுக்காக உண்டாக்கப்பட்டதாகவும் இருந்தது. நிமிர்ந்து நின்று கொண்டு அவன் அந்த கயிறை தன்னுடைய முதுகின் வழியாக இழுத்து பிடித்தான். நீர்த்துளிகள் மணிமணிகளாக அதிலிருந்து விழுந்து கொண்டிருந்தன. படகின் இருப்பிடத்திற்கு எதிரில் சாய்ந்து கொண்டும் மீன் இழுக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு எதிராக சாய்ந்து கொண்டும் அவன் கயிறை இறுக பிடித்திருந்தான். படகு மெதுவாக வடகிழக்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்தது. மீன் ஒரே வேகத்தில் திசை மாறாமல் பயணித்து கொண்டிருந்தது. மிகவும் அமைதியாக இருந்த நீர்ப்பரப்பில் இருவரும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள். இறை கோர்க்கப்பட்ட பிற தூண்டில்கள் அப்போதும் நீருக்குள் கிடந்தன. அந்த விஷயத்தில் இனி செய்வதற்கு எதுவும் இல்லை. பையன் என்னுடன் இருந்திருந்தால், கிழவன் உரத்த குரலில் கூறினான். ஒரு மீன் என்னை இழுத்து கொண்டு செல்கிறது. நானும் பிடித்து இழுத்து கொண்டு செல்லப்படும் ஒரு மரத்துண்டாக இருக்கிறேன். வேண்டுமென்றால் நான் தூண்டில் கயிறை பிடித்து நிறுத்தலாம். ஆனால் அப்படி செய்தால் அவன் அதை அறுத்து விடுவான். முடிந்த வரையில் நான் அவனை பிடித்து நிறுத்துவேன். தேவைப்படும் போதெல்லாம் நான் அவனை நோக்கி கயிறை இறக்கி விட்டு கொண்டிருப்பேன். கடவுளுக்கு நன்றி, அவன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறான், கீழே போகவில்லை. அவன் ஆழத்திற்கு செல்வதற்கு
முடிவு செய்யும் பட்சம் நான் என்ன செய்வேன் என்பதை பற்றி எந்த ஒரு தீர்மானமும் இல்லை. அவன் ஆழத்திற்கு சென்று சாவதாக இருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியாது. ஆனால் நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். எனக்கு செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. கிழவன் கயிறை பின்னோக்கி இழுத்து பிடித்து நீரில் அது சாய்ந்து கிடப்பதையும் படகின் வடகிழக்கு திசையை நோக்கி இடைவெளி இல்லாத பயணத்தையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இது அவனை கொன்றுவிடும், கிழவன் நினைத்தான். அவனால் எப்போதும் இப்படி பயணித்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் 4 மணி நேரம் கடந்த பிறகும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீன் படகை இழுத்து கொண்டு கடலில் நீந்தி கொண்டிருந்தது. அப்போது கிழவன் கயிறை தோளின் வழியாக இழுத்து இறுக பிடித்து கொண்டிருந்தான். நான் அவனை மதியானம் தூண்டிலில் சிக்க வைத்தேன், கிழவன் சொன்னான். எனினும் நான் இதுவரை அவனை பார்க்கவில்லை. மீனை தூண்டிலில் சிக்க வைப்பதற்கு முன்புதான் கிழவன் தன்னுடைய வைக்கோல் தொப்பியை தலையில் இறுக வைத்திருந்தான். அது அவனுடைய நெற்றியில் காயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. மிகுந்த தாகம் எடுத்தது. முழங்கால் போட்டுக்கொண்டு கயிறில் அசைவு உண்டாகாமல் இருப்பதற்காக மிகவும் கவனத்துடன் முடிந்த வரையில் பின்னால் இருந்த பலகை மீது சாய்ந்து கொண்டு ஒரு கையை நீட்டி நீர் நிறைக்கப்பட்டிருந்த புட்டியை எடுத்து திறந்து கொஞ்சம் குடித்தான். தொடர்ந்து பலகையில் சாய்ந்து ஓய்வெடுத்தான். படிகள் இல்லாத பாய்மரத்தில் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுத்த போது தேவையில்லாமல் சிந்திக்காமல் இருப்பதற்கும் மனதில் சமநிலையை கொண்டு வருவதற்கும் கிழவன் முயற்சி செய்தான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். கரை கண்களில் படவில்லை. காண்பது காணாமல் இருப்பதும் ஒன்றுதான், அவன் நினைத்தான். ஹவானாவிலிருந்து நான் எப்போதும் மாலை நேரத்தின் மங்கலான வெளிச்சத்தில் தான் பயணிப்பேன். சூரியன் மறைவதற்கு இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்கின்றது. அதற்கு முன்னால் அவன் மேலே வந்து விடுவான். இல்லாவிட்டாலும் நிலவு உதிக்கும் நேரத்திற்கு வராமல் இருக்க மாட்டான். அதற்கு பிறகும் வராமல் இருந்தால் சூரியன் உதயமாகும் நேரத்திலாவது மேலே வந்து விடுவான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல பலத்துடன் இருக்கிறேன். அவனுடைய வாயில் தூண்டிலின் கொக்கி மாட்டப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த அளவுக்கு பலத்தை பயன்படுத்தி பிடித்திருக்க வேண்டும் என்றால் அவன் எந்த அளவிற்கு பெரிய மீனாக இருப்பான்? கயிறை இறுக கடித்து பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவனை சற்று பார்க்க முடிந்தால் எப்படி இருக்கும்? நாம் யாரை சந்திக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாது ஒரு முறை அவனை சற்று பார்க்க முடிந்தால். அந்த இரவு மீன் தன்னுடைய பயணிக்கும் வழியையோ திசையையோ மாற்றிக்கொள்ளவில்லை. நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் மனிதனால் எதையும் கூற முடியாது. சூரியன் மறைந்தவுடன் குளிர்ச்சி உண்டானது. கிழவனின் முதுகிலும் கைகளிலும் முதுமை அடைந்த கால்களிலும் இருந்த வியர்வை குளிர்ச்சியை தந்தது. பகல் நேரத்தில் இரைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த பெட்டியை மூடியிருந்த கோணியை எடுத்து காய வைப்பதற்காக வெயிலில் விரித்து விட்டிருந்தான். சூரியன் மறைந்தவுடன் அவன் கோணியை கழுத்து பகுதியில் மூடினான். முதுகில் தொங்கிக் கொண்டிருந்த கோணியின் பகுதியை மிகவும் கவனத்துடன் தோளில் கிடந்த கயிறுக்கு கீழே வைத்ததால் முதுகில் கடுமை தெரியவில்லை. கோணிக்கயிறுக்கு கீழே ஒரு மெத்தியை போல காணப்பட்டது. பலகையின் மீது அவன் ஒரு மாதிரியாக சாய்ந்து இருந்ததால் கிட்டத்தட்ட சந்தோஷமாகவே இருந்தது. உண்மையாக கூறுவதாக இருந்தால் ஒரு விதத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையாக இருந்தது. மொத்தத்தில் கிழவன் அதை சந்தோஷமான தருணம் என்று நினைத்து கொண்டான். அவனுடைய விஷயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் விஷயத்தில் அவனும் எதுவும் செய்ய முடியாது, கிழவன் நினைத்தான். இந்த நிலையில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒரு முறை கிழவன் எழுந்து படகில் அருகில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தான். நட்சத்திரங்களை பார்த்து படகு செல்லும் திசையில் ஆராய்ந்து பார்த்தான். தோளில் இருந்து நேராக நீருக்குள் இறங்கி கொண்டிருந்த கயிறு ஒரு பிரகாச கோட்டை போல தோன்றியது. இப்போது முன்பை விட அவர்கள் மிகவும் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஹவானாவின் வெளிச்சம் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. அத்துடன் நீரோட்டம் தங்களை கிழக்கு திசையை நோக்கி கொண்டு போகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹவானாவின் வெளிச்சம் முற்றிலும் இல்லாமல் போய்விடும் பட்சம் நாங்கள் மேலும் கிழக்கு பக்கம் போக வேண்டியிருக்கும், அவன் நினைத்தான். மீன் நீந்தி செல்வது இந்த மாதிரி தான் என்றால் இன்னும் சில மணி நேரங்கள் என்னால் அதை பார்க்க முடியும். கிராண்ட் லீக்கில் இன்றைய பேஸ்பால் விளையாட்டு எப்படி முடிந்ததோ, ஒரு வானொலி இருந்திருந்தால் மீன் பிடிப்பது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அதை பற்றி தான் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். கிழவன் தொடர்ந்து சிந்தித்தான். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பற்றி சிந்திக்க வேண்டும், முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. இறுதியில் கிழவன் உரத்த குரலில் சொன்னான். சிறுவன் என்னுடன் இருந்திருந்தால் எனக்கு உதவியாக இருப்பதற்கும் இவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும். முதுமை காலத்தில் யாரும் தனிமைப்பட்டு இருக்கக்கூடாது, கிழவன் சிந்தித்தான். ஆனால் அது தவிர்க்க முடியாதது. அழுகி போவதற்கு முன்பே டியூனா மீனை சாப்பிட மறக்கக்கூடாது. உடலில் பலம் இருப்பதற்கு அது அவசியம். உனக்கு தேவையானது கொஞ்சம்தான், எனினும் அது பிரச்சனை இல்லை. காலையில் அதை சாப்பிட வேண்டும் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது, ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இரவு நேரத்தில் 2 கடல் பன்றிகள் படகுக்கு அருகில் வந்தன. அவை உருண்டு புரண்டு கொண்டும் சுவாசம் விட்டு கொண்டும் இருக்கும் சத்தத்தை கிழவன் கேட்டான். ஆணின் மூச்சு விடும் சத்தத்திற்கும் பெண்ணின் பெருமூச்சு சத்தத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவனால் உணர முடிந்தது. கடல் பன்றிகள் நல்லவை, அவன் சொன்னான்.
அவை விளையாடி கொண்டும் குறும்புத்தனங்கள் செய்து கொண்டும் ஒன்றன் மீது இன்னொன்று அன்பு செலுத்தி கொண்டும் இருக்கும். பறக்கும் மீன்களைப் போல அவர்கள் நம்முடைய சகோதரர்களே. தான் தூண்டில் சிக்க வைத்த அந்த பெரிய மீன் மீது கிழவனுக்கு இரக்கம் தோன்ற ஆரம்பித்தது. புகழ் பெற்றவனவாகவும் அசாதாரணமாகவும் அவன் இருக்கிறான். அவனுக்கு என்ன வயது என்று யாருக்கு தெரியும்? அவன் நினைத்தான். இந்த அளவுக்கு தைரியசாலியாகவும் வினோதமான முறையில் நடக்கக்கூடியவனுமான இன்னொரு மீனை நான் இதுவரை பிடித்ததில்லை. இதுவரை ஒருவேளை அவன் தாவி செல்லாமல் இருப்பதற்கு மட்டும் அறிவு கொண்டவனாக இருக்கலாம். தாவுவதாலோ பெரிய அளவில். இதோட நம்ம பார்ட் 3 இங்கே முடிச்சுக்கலாம். பார்ட் 4லேருந்து மேற்கொண்டு ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். புத்தகம் ரொம்பவே அருமையாக இருக்குது. அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. ஏதோ நம்மளும் அவரோட அந்த கடலில் கூட இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இது ரொம்பவே முக்கியமான புக்கு, எல்லோரும் படிக்கணும்னு சொல்கிறாங்க போல். அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.